தேல் கொட்டிருச்சுன்னா முதல்ல என்ன செய்ய வேண்டும்? முதல்ல லீவை போட வேண்டும். அப்பதான் நம்ம வைத்தியத்தை பார்க்க முடியும். உட்கார் உட்கார் தம்பி. எறும்பு வந்து சுறுசுறுப்பானது. முதலில் வந்து சுறுசுறுப்பா இருந்து தானியங்களை குளிர்காலத்தில் சேர்த்து வைக்குது. அப்புறம் என்ன செய்யுது? அப்புறம் யாராவது மிதிச்சு நசுக்கிறார்கள். சரிடா உட்கார உட்கார வந்தாரு. என்ன சொல்லுங்க? வாய்க்குள்ள எலி போயிடுச்சு. டாக்டர் நினைச்சேன் வேற எலி போயிடுச்சு கிளி போயிடுச்சு. என்ன நானா உண்மையிலே இப்படி என்ன நினைச்சிருக்கு? இல்லை டாக்டர் உண்மையிலே எலி போயிடுச்சு. எலி போந்துக்குனாரு. நீயே வாயை வச்சு படுத்தா சரி ஒரு பூனையை வாய்க்குள்ள விட அப்படின்னு அவரு. பூனையவா? இப்படிலாம் முடியாது டாக்டர். அப்போ இந்த எலி மருந்து கொடுத்து சாப்பிட்டு நீ எலியும் சாப்பிட்டு தனியும் முடிச்சல. உங்களோட நான் வாங்கி ஹாஸ்பிட்டல் டாக்டர் நடத்தவங்களையும் உடலை பெரட்டுதடா அப்படின்னு. பயங்கரமான கோவக்காரங்க அவரு. இவன் போய் கேட்டேன், நீங்க பயங்கரமான கோவக்காரம்ல எவன் மடையன்னு சொன்னது? அவனை கொண்டு போய் அவனை சங்க கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறேன் அப்படின்னு இருக்கான். ஐயா அவன் கூட 50% சொன்னான். உன்னை பேச்சு கேட்கும்போது 100% உண்மையாயிடுச்சுடா தெரிஞ்சு வச்சுல. அப்படி வேலை கிரண் தொடையை பற்றி எழுத சொன்னதுதான் குறிப்பு. கிரண் தொடை அளவு குறிப்பு வரைக்கும் அப்படின்னு. கிரண் தொடை செமினி படத்தில் மிகவும் அழகாக இருந்தது. அதற்கடுத்து வந்த படத்தில் கொஞ்சம் சுமாராத்தான் இருந்தது. வரும் படங்களில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கிரண் தொடை இலக்கணம். இவன் நம்ம செமினி படாம கிரண் கடைக்காரே குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. இல்லடா படா அப்படின்ட்டார். மறுநாள் 8 மணிக்கு கரெக்டாக போய் கடைக்காரை குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. தொடர்ந்து என்னை வம்பழுத்துக்கிட்டே இருக்க. நீ தொடர்ந்து வம்பழுத்துக்கிட்டே இருக்கடா. குரங்கு பொம்மைலாம் இல்லை. இனிமேல் வந்தேன்னா அந்த தூணில் கயிறை கட்டி வச்சுக்கிட்டு அடிப்பேன் அப்படின்னு வந்துட்டான். மறுநாள் 8 மணிக்கு போய் கயிறு இருக்கா அப்படின்ட்டான். இல்லடா அப்படின்றார். அப்போ குரங்கு பொம்மை கொடுங்க அப்படின்ட்டான். ஏன்னா அவர் கயிறை வச்சு கட்டி அடிப்பு முடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து ஸ்கூல் ஆள் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தார். கொடுத்துட்டு மஞ்சக்காலமாக வந்தால் சாப்பிடவே முடியாதடா முத்து. ஆமாப்பா அப்படித்தான் இருக்கு. பசி எடுக்காது. ஆமாம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு எதுக்கு வருது? நான் எவ தாலியாத்தேன்? நான் எவன் சோத்துல மண்ணலி போட்டேன்? நல்ல மனுஷன் என்ன வருது அப்படின்றாரு. அப்படியே நான் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 2 ஆப்பிள் வாங்கி நீங்கள் முதல்ல காலி பண்ணியா? நான் என்ன ரெகுலர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி. டாக்டர் எனக்கு தூக்கத்தில் நான் நடக்கிற வியாதி இருக்கு. அதை 1 மணிக்கு வந்தாடா எழுப்பு சொல்லுவேன். சரி உங்கள் அண்ணனுக்கு நான் சொன்னேனே தூக்கத்தில் நடக்குது ஏதாவது மருந்து கொடுத்தேனே. இப்போ எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இருக்குங்க. முன்னாடி 5 கிலோமீட்டர் போனார். இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு இருக்காரு. வேறுங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கிடைச்சிட்டு எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆயா சொன்னேன். ஏன்னா ஆளுக்கு பேசினா என்னத்துக்கு? நர்ஸு அந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கா? இல்லை. பல்ஸு இல்லை. சுகர் இல்லை. ஏன் உயிரே இல்லை? அப்புறம் இதெல்லாம் எங்கிட்டே இருக்கேன். முதல்ல பேசிக்கே போச்சு. உங்களை வாத்தியார் வந்தோடனே புத்தகம் திறந்தார். 13ஆம் பக்கத்தை பெரட்டி பாடம் நடத்த போனார். சென்னல் வழியாக நாய் ஒவ்வொன்று குலைச்ச ஆரம்பிச்சிருச்சு. புரியாது. இவனுக்கு நடத்தும் புரியாது, அவருக்கும் புரியாது. புத்தகத்தை திருப்பி வச்சுட்டு உட்காந்துட்டார். 5 நிமிஷம் நாயெல்லாம் ஓடிடுச்சு. ஒரு தெரிஞ்சிச்சு சார் அது நிறுத்திச்சு நீங்கள் வேணா ஆரம்பிங்க அப்படின்ட்டுருக்கான். அப்புறம் இவர் என்ன கொலைக்கு சொல்கிறாங்க? அவருக்கு ஒரு குழப்பம். ஏன் இப்படி இருக்கீங்களா? நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க. உங்கள் கூட படித்தா அப்புறம் எப்படி உருப்பிடுவாங்க? அப்படித்தாரு. அதெல்லாம் நரகத்துக்கு போனேன்னா 6 என் கூட வர்றது வருவானா? அதில் ஒருத்தன் கை தூக்கினா என் மேலே அவ்வளோ பாசமாடா தம்பி. அப்படில்ல சார் அங்கே எப்படி உங்களை வடச்சீட்டில் போட்டு வறுக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும் சார் அப்படின்ட்டான். இவர் என்ன ரணங்களை படிச்சிருப்பார் அவனை? நீதான் ஓனோ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா. இந்த பாடலை உங்கள் காலட்டினா வைக்க என் 1 அமுக்கவும். என் 2 அமுக்கவும். பக்கத்துல இருக்கிற பையனை அமுக்கவும். கேட்டா അവിടെ போகுது பேருக்கு எங்க எதுவுமே காணுமே. காண இல்ல. இப்ப காமிக்கும் பாரு. இப்ப இருக்கா? இப்ப இல்ல. இப்ப இருக்கு பாரு. பிறவி பைத்தியம். அதான் லைட் போட்டா பேய் இல்ல. அப்புறம் அதை கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்க. போடா. வாட்ச்மேனை கூட்டு வந்துட்டு லோனை கொடுங்க. நீ வாட்ச்மேனை கூட்டு நாளைக்கு லோன் தரணும். நீங்க தானே லோன் வேணும்னா செக்யூரிட்டி வரும். நீங்க செக்யூரிட்டி பத்திரங்களை கொண்டு வாடான்னு சொல்லி வாட்ச்மேன் செக்யூரிட்டி கூட்டு வந்திருக்காவே. கொடுத்தா கொடுங்கன்னா அவர் மாவன் என்னத்தை செய்ய முடியும்? நான் எத்தனை ஆளை பார்த்துருக்கேன்னா இப்படி ஆள் எங்கே பார்த்துருக்கேன். ஒரு ஆள் விதையை கொடுத்தார். விதையை கூட்டு நல்லா பயிராக்கி செடியாக வச்சிரு போயிட்டு வரணும். 3 மாதம் கழிச்சு வந்தார். பார்த்தார் பொட்டலை கிடஞ்சி. என்னடா என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன செஞ்சிருக்கு? நீங்கள் கொடுத்த விதையை போட்டு வச்சேன். உரம் போட்டேன். ஒன்றும் வரல. தண்ணி ஊற்றினேனே. எவ்வளோ ஊற்றினேன்? ஒரு நாளைக்கு 4 நாள் கூட ஊற்றினேன். விதை அழிப்பு. அதான் அழுகல்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற. விதை அழி இருக்கா அழுகலான்னு சொல்லி தினம் நான் தோண்டி எடுத்து பார்க்குறேன் விதை அப்படின்னு இருக்கான். அப்புறம் எப்படி அது முளைக்கும்? அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க. தெருவில் மேஜிக் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களும் ஒரு காமெடி பண்ணிடுவாங்க. வச்சு ஒரு பெரிய கல் அப்படின்னு தூக்கி போட்டார். அப்படி 1000 ரூபா தாளை மாற்றினார். இன்னொரு சின்ன கல் எப்படின்னு தூக்கி போட்டார். அது 500 ரூபா தாளை மாற்றினார். இப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு பொருளாக. எல்லாம் மேஜிக்லாம் முடிஞ்சு 1/2 மணி நேரம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்றார். ஒருத்தர் இவ்வளோ ஒரு கல்லை தூக்கி டம்முன்னு போட்டான். என்னங்க இது 1000 ரூபா தாளை மாற்றிக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுவீங்களே அப்படி. அது நம்ம எதிர்பார்க்க நடக்கும். சரி இந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட குதர்க்கமான கேள்விலாம் கேட்கணும். திடீர்னு இந்த ஆஃபீஸ் 10 எரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க?
நான் பிரார்த்தனையில் இறங்குவேன், எப்படியாவது மழை வர வேண்டி. அது மழை வர தட்டிக்கு ஆஃபீஸ் சும்மா இருக்கும், ஒரு இரும்பு கூட கிடைக்காம போயிடும். இன்னொன்று ஆஃபீஸில் லீவ் வைப்பாங்க பாருங்க, லீவ் எடுக்கவங்களே உயிர் எடுத்து விட்டுருவாங்க. அவன் பாட்டுக்கு ஒன்று கேட்குறது சொல்கிறார், நேற்று ஏப்பா வரல, நேற்று எனக்கு கல்யாணம்ங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்க போ அப்படின்னு இருக்காரு. அது எப்படி நடக்கும்? அது வந்து ரெகுலராக பண்ண வேண்டியதில்லை சார். வேலைக்கு சேர்ந்தோடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன இப்போத்தே வேலை செஞ்சு எப்படி தூக்கிட்டாங்கன்னா, அங்கே ஆஃபீஸில் உட்காந்து தூங்கும்போது அதிகபட்சமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க, அவன் தூங்கிக்காம போவான். திடீர்னு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி கனவு வந்து பவுலிங் போகிறோம்னு சொல்லி டேப்பில் இந்த பேப்பர் வெட்டி தூக்கி எழிஞ்சிருக்கேன். மேனேஜர் தலையில் வழுக்கு தலையில் விட்டு அந்த இடத்துல மானிட்டார். அவர் கனவுலையே அப்படி நெச மாதிரி நடக்கிறது. டாக்டர் உட்காந்தார். சொல்லுங்க என்ன செய்யுது? மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு சார். நர்ஸு அந்த பெவிக்கால் எடுத்து வாமா அப்படின்ட்டார். அவர் ஒட்ட வைக்கிறார். அவன் பாவம் விரக்தியில் சொன்னவனுக்கு, என்ன டாக்டர் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த நெஞ்சு வலி எப்படி வருது? நெஞ்சில் இருந்ததே கும்பிட்டேன். ஐயா நான் அப்படியே நெஞ்சு வலி செத்து கூட போன தெரியும், ஓன்ட்ட வந்து பேச முடியாது, ஏன்னா ஒரு வரைக்கும் பேசிக்கிட்டு தான். நம்ம கண்ணாடி போடும்போது தான் டாக்டர் ஏதோ ஒரு பூத நடமாடுற மாதிரியே தெரியுது. உங்கள் மனைவி உட்கார சொல்லுங்க, எதுக்காக முன்னுக்கு போய் சொல்கிறீங்க? அதுதான் டாக்டர்கிட்ட போகிறார். போனோன்னே சொல்லுங்க, காலையில் பெட்டிலேருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றுது, அப்போ 10 நிமிஷம் லேட்டாக இருந்தீங்க, இது என்ன ஒரு பிரச்சனை, இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க, வேற என்னங்க அதை சொல்லுங்க. என்ன தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். ஐயா இப்போ நீ சொன்னப்படியே எனக்கு சுத்த ஆரம்பிக்குது. இது ஒரு பேச்சாங்க. ஒரு இஸ்திரி பெட்டி கொடுங்க. போயிட்டு வீட்டில் 15 துணி எடுத்து போட்டு பரட்டு அயன் பண்ணியிருக்கேன், ஒன்றும் அயன் ஆகலை. மறுபடியும் வந்து என்னங்க என்ன இஸ்திரி பெட்டி கொடுத்தீங்க, ஒன்றும் ஆகலை அப்படின்னு. சாரி சார், எதுவும் மிஸ்டேக்காக இருக்கும் போல இந்த இதை கொண்டு போங்க. இதையும் வந்து தண்ணியை தொளிச்சு மறுபடியும் வரட்டு இழுத்தே ஒன்றும் அயன் ஆகலை. தூக்கி போய்யா கடன் நடக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தூக்கி போட்டு உங்கள் கடையில் வெளியே விட்டு உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? 2 தடவை கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் ஒர்க் ஆகலையா? அப்படியா, என்ன சார் எதுவும் சின்ன கோச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு வேற ஒரு பாக்ஸ் எடுத்து நான் அங்கேயே செக் பண்ணி தரோம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு குழப்பமா இருக்கு அப்படின்னு வெளியே எடுத்து பாக்ஸை பிரித்து அயன் பாக்ஸை வெளியே வச்சு பிளக்கில் அப்படி சொல்லி சுவிட்சை போட்டிருக்காரு. பிளக்கில் சொருவணுமா அந்த வயரை அப்படின்னு இருக்கான். என்ன அஞ்சிருக்கான்.